நாங்கள் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக கரெக்டாக நடவடிக்கை எடுத்துகிட்டு வரோம். அதை பற்றிலாம் நீங்கள் பேசவே கூடாது. நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? தமிழ்நாடு பாஜகவின் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கு. அதில் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலைன்னா நீங்கள் நடத்துகிற ப்ரொட்டஸ்ட்டில் அர்த்தம் இருக்குது. அதுக்கு ஆக்ஷன் எடுத்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு யார் கண்டுபிடிச்சது? அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஒரு அமைப்பு. அதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அது மீன் நடவடிக்கை எடுத்து மறுபடியும் ரீ எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டதுக்காக சென்ட்ரல் மினிஸ்டர் அவர் மன்னிப்பு கேட்குறாரு, அதாவது வருத்தம் தெரிவிக்கிறாரு. அது போக நடவடிக்கை ஸ்ட்ரிக்டாக எடுக்கணும்னு சொல்லிட்டு பிரதமர் உத்தரவிடுறாரு. இதன் கீழே 13 பேர்கிட்ட அரெஸ்ட் பண்ண போடுறாங்க, ஃபாஸ்ட் கோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க, விரைவு நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் இந்த கேஸ் ப்ரொசீட் பண்ணப்படுது. அது மாதிரி இப்போ போயிட்டுருக்கு அந்த கேஸ், தண்டனை கொடுக்க போகிறாங்க. இவ்வளோ வேலை பார்க்காதவனுக்கு எதிராக போராட்டம் பண்ணுற மாதிரில பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு டென்ஷன் ஆகிருக்காரு. அதுபோக காங்கிரஸ் கட்சி இதுக்கு பின்னாடி வர போய் சப்போர்ட்டு. காங்கிரஸ் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன சொன்னார்னா, காங்கிரஸ் முன்னெடுக்கும் இந்த போராட்டம்னு சொன்னார். அப்புறம் அவருக்கே தெரிஞ்சிருச்சு இது காக்ரோச் ஜனதா பார்ட்டியா அப்படின்னு. அது ரியலைஸ் பண்ணோன்னா எண்டில் கரெக்டாக முடிச்சிட்டார். காங்கிரஸ் பின்னாடி போய் சப்போர்ட்டுக்கு நிற்கிது. காங்கிரஸ் கடைசியில் எந்த நிலைமைக்கு போயிடுச்சு பாருங்கள். கழுதை தெரிஞ்சு கட்டெரும்பான கதையாக யாராவது ஏதாவது பண்ண மாட்டாங்களா, பக்கத்தில் போயிட்டு எடுக்கப்பட்டமா அப்படின்ற ஒரு லெவலுக்கு போயிடுச்சுட்டு கலாய்ச்சிருக்காரு காங்கிரஸை நயினார் நாகேந்திரன் அவர்கள். 10 வருஷத்துக்கு மேலே நடைபெற்று கொண்டிருந்த ஒரு தேர்வு, அதற்கு இப்பொழுது போராட்டம் யார் முன்னெடுக்கிறாங்கன்னா காங்கிரஸ் கட்சி முன்னெடுக்கு. மே மாதம் 3ஆம் தேதி நீட் தேர்வு எக்ஸாம். ஆனால் அதில் 4 நாள் கழிச்சு ஒரு கசிவு ஏற்படுது. என்னன்னா லீக் ஆயிடுச்சுங்கிற ஒரு செய்தி வந்த உடனே அது கண்டுபிடிச்சது ராகுல் காந்தியோ மற்ற அரசியல் கட்சிகளோ கிடையாது. அது கண்டுபிடிச்சது எந்த நீட் தேர்வு நடத்தக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்ட் NTA தான் கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க, உடனடியாக ரத்து பண்ணிட்டாங்க. ரத்து பண்ணி ஜூன் மாதம் 20ஆம் தேதி தேர்தலையும் அந்த தேர்வையும் நடத்தினாங்க. தேர்வை நடத்தி முடிச்சு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அந்த பரீட்சை எழுதி நல்ல முறை நடந்து முடிஞ்சிருச்சு. இதற்கிடையில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே மாணவர்களிடம் சென்று நேரடியாக தவறுக்கு நாங்கள் வருந்துகிறோம்னு வருத்தத்தையும் தெரிவிச்சாச்சு. இதற்கிடையில் மத்திய அமைச்சர் மதிப்புக்குரிய JP நட்டா அவர்கள் இந்த GJP மாணவர்கள் 2 பேரை அழைத்து கூட சமாதானத்துக்கு பேசியிருக்காங்க. பாரத மோடி அவர்கள் உடனடியாக உத்தரவிட்டு சம்பந்தப்பட்ட 13 பேர்களை உடனடியாக கைது செய்து அவர்களுக்கு நடவடிக்கை எடுப்போம். மாணவர்களுடைய நலன்தான், இளைஞருடைய நலன்தான் எங்களுடைய எதிர்காலமே என்று சொன்ன நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக அதை நடவடிக்கை எடுத்து ஃபாஸ்ட் கோர்ட் விரைவு நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டு இவர்கள் நடவடிக்கையில் இருக்கிறார்கள். விரைவில் அதற்கான தண்டனை வழங்கப்படும் இன்னைக்கு உத்தரவாதம் கொடுக்காங்க. இவ்வளவு தூரம் பண்ணி தொடர்ந்து அந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அப்படின்னா காக்ரோச் பார்ட்டி பின்னாலே போய் நிற்கிறார். அப்படின்னா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு கழுத தேஞ்சு கட்டருமான கதையில் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி. அதுக்கடுத்துதான் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் டெல்லியில் அரெஸ்ட் பண்ணப்பட்டார். அப்படி மல்லாக்க தூக்கி அல்லேக்கா உள்ளே போட்டாங்க. அந்த மாதிரி தூக்குனதுக்கு நம்ம தாவேக கவர்மெண்ட்லேருந்து கண்டனம் தெரிவித்தாங்க. ஜனநாயகம் மீறப்படுகிறது, எப்படிரா எங்கால கைது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கண்டனம் தெரிவித்து ட்விட்டரில் பறங்க விட்டாங்க. எக்ஸ்தலத்தில் ட்வீட்லாம் அந்த மாதிரி இருந்தோன்னா தாவேகா எதிர்ப்புலாம் தெரிவித்தாங்களே அப்படின்னு கேட்டால் அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை நாளாக போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் இங்கே எல்லோரும் சினிமா பார்த்துனுங்கிறாங்க. சினிமா பார்க்குறதுக்கு இதுனா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையாவையா வார இறுதியில் போய் பார்த்தா கூட பரவாயில்ல, எதுவும் லீவில் பார்த்தாங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கி மக்கள் பிரச்சனை அவ்வளோ இருக்குது, அதை பற்றிலாம் கவலையாக படாமல் போய் சினிமா தியேட்டரில் உட்காந்து படம் பார்க்குறாங்க பாருங்கள். படம் பார்க்கறது கூட பரவாயில்ல, அமைச்சர்கள் அப்படியே ததும்பி அழுகுறாங்க. என்னப்பா ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல் தேட்டருக்குள்ளே, இன்னும் நடக்கக்கூடாது எதுவும் நடந்துச்சு போலியே அப்படின்னு பார்த்துன்னு இருந்தால் தான் தெரியுது இது கடைசி படமா, இதுக்கப்புறம் அவர் தேட்டர்லேயே பார்க்க முடியாதான், அதனால் ஃபீல் பண்ணி அழுகுறாங்களாம். இது என்ன கதை இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் பங்கம் செய்திருக்கிறார் தாவேகாவின் அமைச்சரவையில் இருக்கும் அமைச்சர்களை. டிவிகே அரசு, தமிழ்நாடு அரசு ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. ஜனநாயகம் ஒரு படத்துக்கு ஜனநாயகமே இல்லாமல் எல்லா மந்திரி இன்னைக்கு தியேட்டரில் போய் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் தேம்பி அழுதுறாரு. நான் யாரோ பக்கத்துக்கு இருந்தவங்க யாராவது எதுவும் நடந்து போச்சோ என்னதோ ஏதோன்னு பார்த்தா
ஏன்னா அவர் இனிமேல் நடிக்க மாட்டாராம், அதனால வந்து தேம்பி தேம்பி எழுதாரு. அதை 20-30 பேர் படம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. உண்மையிலே ரொம்ப வருத்தமும் வேதனையுமான செய்தி. ஒருத்தர் வந்து திரும்பி திரும்பி எழுத, அவர் பேர் கல்லானை, இன்னொரு அமைச்சர் பர்வேஸ், அப்புறம் சபாநாயகர், நம்முடைய மேதகு இல்ல, மாண்புமிகு சபாநாயகர். அவர் சொல்றார், உலகஸ்டு வாலிபன் திரைப்படத்துக்கு பிறகு நான் பார்த்த முதல் படம் இந்த ஜனநாயகம். ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசரம். இன்னைக்கு என்ன சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஐயா லீவாயா இன்னைக்கு? அதுக்கு அடுத்தது இப்போ திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லை, மாநில அரசு நம்புங்க, மாநில அரசு எடுக்கிற முடிவு தான் இனிமேல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டைம் ஓவர் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் போல். மாநிலத்தின் மீது நம்பிக்கை வையுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார் போல். இதை பற்றி கேட்கும்போது அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக இப்போ போராட்டம் பண்ணுறாங்க, ஆனால் இந்த நீட்டு கொண்டு வந்ததே திமுக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அமைச்சரவையில் இருந்தப்போ தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அமைச்சரவையில் யாரெல்லாம் இருந்தா நிறைய பேர் இருந்தாங்கப்பா, இவங்க தான் கொண்டு வந்ததே நீட் எக்ஸாமை. அப்போல்லாம் வாய முடின்னு இருந்தாங்க, ஆனால் இப்போ போராட்டம் பண்ணுறாங்க. காரணம் என்ன? அரசியல் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். நயினார் நாகேந்திரன் அவர்களை பார்த்து நிறைய பேர் என்னன்னா, பாஜகவை பார்த்து, நயினார் நாகேந்திரன் அவர்களை பார்த்துல காங்கிரஸ் கொண்டு வர்ற எல்லாத்துக்குமே எதிர்ப்பாக தானே பாஜக நடக்கும்னு நினச்சிது. ஏன்னா காங்கிரஸுக்கும் பாஜகவுங்க ஆகாது. ஆனால் காங்கிரஸுக்கு ஒன்று இப்போ எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் வந்து நீட்டு கொண்டு வரீங்க, அது நாங்கள் இல்லை காங்கிரஸு அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் குடியுரிமை சட்ட திருத்த மசோதா, அது நாங்கள் இல்லை காங்கிரஸு அப்படின்னு. என்னப்பா காங்கிரஸ் கொண்டு வந்தது எல்லாத்தையுமே பண்ணுறோன்னா அது காங்கிரஸே இருந்துருக்கலாமப்பா. பாஜக வந்து ஏதாவது மாற்றி போனீங்கன்னு பார்த்தா எல்லாத்துக்கும் தூக்கி காங்கிரஸ் பண்ணாங்கன்னு அவங்களே தான் சொல்லுங்கிறீங்க. இல்லைன்னா உங்களால் சொல்லிடுவார், மோடி அவர்கள் சொல்கிறார், நேரு காலத்தில் இருந்தே நேரு செய்தார் அப்படின்ற மாதிரி அங்கே போயிடுறது. என்ன மாற்றி மாற்றி பிளேம் போட்டு நினைக்கிறீங்க அப்படின்னு ஊருக்குள்ள எல்லோரும் இப்போ அரசியல்வாதிகளை பார்த்து சீரியஸாகவே யாரும் பார்க்குறதில்ல. எல்லாருமே ஃபன் மொமெண்ட்டாகவும் பண்ண, யாராவது காமெடி சேனல்லாம் பார்த்து ஜாலியாக இருப்போம். முன்னாலாம் வீட்டில் எல்லாம் மாற்றி பார்த்துனுமோ காமெடி சேனல் பார்த்தா ரிலாக்ஸாக இருக்கும், செய்தியெல்லாம் பார்க்க முடியாது, டென்ஷன் பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போல்லாம் அப்படிலாம் கிடையாது, எல்லா டிவியும் எல்லா நியூஸ் சேனலும் பார்க்குறாங்க. ஏன்னா ஒரே ஜாலியாக இருக்குது. அவங்க இவங்களை கழுவி ஊற்றுறதும், இவங்க அவங்கள கழுவி ஊற்றுறதும், மாறி மாறி இவங்க கழுவி ஊற்றுக்கிறத பார்த்து நம்ம ஒரே ஜாலியாக குதாலாகிறதும், அந்த மாதிரி ஒரு நல்ல ரேப்பு ஒன்று செட் ஆகிடுச்சுல. அதனால் ஜாலியாக இருக்காங்க மக்கள். அதனால் இந்த என்டர்டெயின்மெண்ட்டை நாங்கள் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறோம். ஆனால் என்ன, எங்கள் எதிர்காலம் தான் கேள்விக்குறியாயிரும் நீங்கள் என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா. நாடு நாசமாக போயிரும்ல. அதாவது வெறும் சீனி சர்க்கரை அப்படின்னு எழுதிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணோம்னா அதெல்லாம் இனிக்காது. ட்வீட் போடலாம், என்ன வேணாலும் போடலாம். இந்த நீட் எக்ஸாம் வேண்டாம் வேண்டாம்னு அன்னையிலேருந்து அவரும் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் அந்த நீட் எக்ஸாம் கொண்டு வந்ததே அவங்க தான். காந்தி செல்வன் அமைச்சராக இருந்தார், அன்றைக்கு மத்தியில் தயாநிதி மாறன் அமைச்சராக இருந்தாங்க, அண்ணன் டிஆர் பாலு அமைச்சராக இருந்தாங்க, இவங்க கேபினெட் மினிஸ்டராக இருந்தாங்க. அப்பந்தான் அன்னைக்கு தான் நீட்டு கொண்டு வராங்க. அன்னைக்கெல்லாம் எதிர்க்கலை, பட் இன்னைக்கு எதிர்க்கிறாங்க. அரசியல்.